ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலேஜ் கல்ச்சுரல்ஸ் திருவிழா முடிந்து நள்ளிரவு நேரத்தை தொட்டிருந்தது நித்திலாவின் இல்லம். ஹாலில் பாட்டி வேதாம்பாலும் அம்மா காமாட்சியும் எப்போதோ உறங்கிவிட்டிருக்க, படுக்கை அறையில் தாரகை பக்கத்தில் தூங்கி கொண்டிருக்க, நித்திலாவின் கண்களுக்குள் மட்டும் தூக்கம் வர மறுத்து கொண்டிருந்தது. தன் மாம்பழ மஞ்சள் பட்டுப்புடவையை மாற்றிவிட்டு ஒரு எளிய காட்டன் நெட்டியில் பெட்டில் படுத்திருந்த நித்திலா விசிறியின் சுழற்சியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனம் முழுக்க அந்த இருண்ட லைப்ரரிக்குள் மித்ரன் அவளது இடையை பற்றி தன் மார்போடு இறுக்கமாக அணைத்த அந்த ஒரு நொடி விஷுவல் சீன் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. நித்திலா படுக்கையில் புரண்டு படுத்து தன் இடுப்பின் மேல் கை வைத்து மித்ரனின் விரல்கள் பட்ட இடத்தை நினைத்து தனக்குள்ளே பேசினாள். கண்களில் ஒரு விசித்திரமான தவிப்போடு, மிஸ்டர் மித்ரன், நீங்கள் என்ன மனுஷன்? உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த இருட்டில் என் கையை இழுத்து என் இடுப்பில் கை வச்சு அப்படி அனுப்பிங்க? உன்னை உருக வைப்பேண்டின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் காதுக்குள்ளேயே கேட்டுட்ருக்கு மித்ரன். உங்களை வேர்க்கணும்னு என் மூளை சொல்லுது. ஆனால் நீங்கள் தொட்ட அந்த இடத்துல உண்டான சிலிர்ப்பு ஏன் இன்னும் என் உடம்பை விட்டு போக மாட்டேங்குது? ஏன் என் இதயம் உங்களை நினச்சி இப்படி துடிக்குது? ச்சே, நான் ஒரு ப்ரொஃபஸர். நான் ஏன் அந்த அகந்த பிடிச்சவனை பற்றி யோசிக்கணும்? தூங்கு நித்திலா, தூங்கு என்று நித்திலா தன் முகத்தை தலையணையில் புதைத்து கொண்டு தூங்க முயன்றாலும் ராவணனின் அந்த திமிரான அணைப்பு அவளது உறக்கத்தை மொத்தமாக திருடிவிட்டிருந்தது. அவளது இதயம் அவளுக்கே தெரியாமல் மெல்ல கரையத் தொடங்கியது. மறுபுறம் ராக்ஸ்டார் பங்களாவின் பிரம்மாண்டமான பால்கனியில் தன் கருப்பு சில்க் குர்தாவை மாற்றிவிட்டு ஒரு சாம்பல் நிற டிஷர்ட் மற்றும் ட்ராக் பேண்டில் அணிந்து நின்று கொண்டிருந்தான் மித்ரன். கையில் ஒரு பிளாக் காஃபி மக் இருக்க, வானில் இருக்கும் நிலாவை மெல்லிய புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதில் லைப்ரரி இருட்டுக்குள் தன் அணைப்பில் மூச்சிறைத்து பயத்திலும் வெட்கத்திலும் முக சிவந்து நின்றிருந்த நித்திலாவின் தேவதை போன்ற முகம் மட்டுமே அலாதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அவனது பின்னாடியே கையில் ஃபைல்களுடன் காரிடாரில் இருந்து வந்து நிற்கிறான் மேனேஜர் சித்தார்த். மித்ரனின் முகத்தில் இருக்கும் அந்த அலாதியான புன்னகையை பார்த்து நக்கலாக, என்ன மித்ரன், இன்னும் தூங்காமல் நிலாவை பார்த்து சிரிச்சிட்ருக்க? வழக்கமாக கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சால் செம்ம டயர்டில் படுத்து தூங்கிடுவியே, இன்றைக்கி என்ன விஷயம்? முகத்தில் ஏதோ புதுசாக லவ்களோ தெரியுது என்று கூற, தன் காஃபியை ஒரு சிப் குடித்துவிட்டு உதட்டின் ஓரத்தில் அந்த திமிரான புன்னகையோடு, சித், அந்த தமிழ் ப்ரொஃபஸர் நித்திலா இருக்காளே, அவள் சும்மா சாதாரண பொண்ணு இல்லடா. இன்னைக்கு பேக் ஸ்டேஜில் என்கிட்டயே நேருக்கு நேர் நின்று சவால் விடுறாடா. உங்கள் பணத்திமிருக்கு முன்னாடி நான் உருக மாட்டேன்னு சொல்கிறாடா அவ என்று கூற, வாட், உன்னை எதிர்த்து பேசினாங்களா? அப்புறம் நீ என்ன பண்ணின மித்ரன்? கோபப்பட்டு கத்திட்டியா என்ன என்று கேட்க, கண்களை சுருக்கி ஒரு மாசான வாய்ஸில், இந்த ராவண அவகிட்ட கத்தலடா. அப்படியே அவ கையை பிடிச்சு லைப்ரரி இருட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் அவள் இடைய வளைச்சி என் நெஞ்சோட சேர்த்து அணைச்சி மிரட்டிட்டு வந்திருக்கேன். அவளோட அந்த கௌரவ பேச்செல்லாம் என் அன்னைப்பில் அப்படியே ஒரு நொடி உறைஞ்சு போச்சுடா சித். அவள் அவ்வளோ சீக்கிரம் உருக மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவளோட அந்த திமிரை என் காதலால் உடச்சி அவளை என் பின்னாடி வர வைக்கல. நான் ராக் ஸ்டார் மித்ரன் இல்லடா. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் சேலஞ்ச். மித்ரன் சவால் விட்டபடி பேசினாலும் அவனது கண்களில் நித்திலா மீதான அந்த அதீத காதலும் ஈர்ப்பும் அணுவாக தெரிந்தது. தன் காதலை சவால் என்ற பெயரில் ரசித்து கொண்டிருந்தான் இந்த ராவணன். மித்ரன் பால்கனியில் பேசி கொண்டிருக்க சித்தார்த் தன் ஃபோனை எடுக்க, அங்கே வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸ்க்ரீனில் தாரகை என்ற பெயரை பார்த்ததும் சித்தார்த்தின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது போல ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. மித்ரனிடம் இருந்து சற்றே தள்ளி வந்தவன் பால்கனி சுவரில் சாய்ந்து கொண்டே சேட் செய்ய தொடங்கினான். நித்திலாவுக்கு தெரியாமல் பெட்டில் படுத்துக்கொண்டு ஃபோன் வெளிச்சம் முகத்தில் படர வெட்கத்தோடு டைப் செய்து கொண்டிருந்தாள் தாரகை.
ஹலோ சார், தூங்கிட்டீங்களா? இன்னைக்கு காலேஜ் காரிடரில் நடந்த சம்பவத்துக்கு சாரி சார். அப்புறம் இன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மெசேஜை பார்த்ததும் தன் நெஞ்சில் கை வைத்து ரசித்தபடி வேகமாக டைப் செய்தான். இன்னும் தூங்கலே தாரக? அப்புறம் நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லையே. மஞ்சள் தாவணியில் நீங்கள் நிஜமாவே ரொம்ப அழகாக ஒரு குட்டி தேவதை மாதிரி தான் இருந்தீங்க. அப்புறம் என்னை இன்னும் ஏன் சார்னு கூப்பிட்றீங்க? சித் சித்தார்த்தன் கூப்பிடலாமே என்று கூற ஃபோனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு முகத்தில் அதீத வெட்கத்துடன் புரண்டு படுத்து மீண்டும் டைப் செய்தாள். ஹீ ஹீ, அது டக்குன்னு சித்தார்த்தன்னு கூப்பிட வரமாட்டேங்குது சார். சாரி சாரி சித்தார்த். சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அக்கா பார்த்தா திட்டுவாங்க. குட் நைட் சித்தார்த். சித்தார்த் முகத்தில் புன்னகை மாறாமல் குட் நைட் தாரக, டேக் கேர், பாய் என்று கூறி ஃபோனை வைத்தான். தாரகை ஃபோனை ஆஃப் செய்துவிட்டு வெட்கத்தில் தன் முகத்தை போர்வையால் மூடிக்கொள்ள இங்கே சித்தார்த்தும் தன் ஃபோனை பார்த்து கொண்டே காதலில் மிதந்தான். பெரிய ஜோடிக்கு நடுவில் புயல் வீசி கொண்டிருக்க இந்த சின்ன ஜோடிக்கு நடுவில் காதலின் தென்றல் ஆழமாக வீச தொடங்கியிருந்தது. அடுத்த நாள் காலை பொழுது ராக்ஸ்டார் பங்களாவின் டைனிங் டேபிளில் பாட்டி மரகதம்மாளும் ஆதிராவும் அமர்ந்து டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். மித்ரனும் சித்தார்த்தும் படிகளில் இறங்கி கீழே வர பாட்டி மரகதம்மாள் தன் பேரனை தீர்க்கமாக பார்த்து, பேசியே தீரணும் இன்னைக்கு, என்ன நடந்தாலும் சரி என்று பேசத் தொடங்கினார். மித்ரன், நேற்று காலேஜ் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துச்சுன்னு நியூஸில் பார்த்தேன்ப்பா. அந்த பொண்ணு நித்திலா உன்னை எவ்வளோ அழகாக வரவேற்றா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. அதனால் நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பேசி முடிக்க போகிறேன். அந்த வார்த்தையை கேட்டதும் காஃபி குடித்து கொண்டிருந்த ஆதிராவிற்கு பயங்கரமான ஷாக் ஏற்படுகிறது. மித்ரன் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருக்க ஆதிரா கோபத்துடன் கத்தினாள். டேபிளை தட்டி ஆக்ரோஷமாக, பாட்டி, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அந்த சாதாரண தமிழ் ப்ரொஃபஸர் நம்ம வீட்டு மருமகளாக வர்றதா? அண்ணன் ஒரு இன்டர்நேஷ்னல் ராக் ஸ்டார். அவனுக்கு போய் அந்த ஏழை பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணா, நீயாவது பாட்டிக்கு சொல்லுனா என்று கூற தன் காஃபி மக்கை டேபிளில் வைத்த மித்ரனோ உதட்டில் ஒரு விசித்திரமான புன்னகையோடு ஆதிராவை பார்த்து, ஆதிரா, பாட்டி அவங்களோட ஆசையை சொல்கிறாங்க, அதில் என்ன தப்பு? ஆனால் அந்த நித்திலா அவ்வளோ சீக்கிரம் இந்த மித்ரனோட வாழ்க்கைக்குள்ளே வர சம்மதிக்க மாட்டாடா. ஏன்னா அவளுக்கு அகந்தை அதிகம். ஆனால் அவளோட அகந்தையை உடைச்சி அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக நானே கூட்டிகிட்டு வர அந்த நாளை நானும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். சரி, கிளம்பலாம். மித்ரன் பாட்டியின் முடிவுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டு ஸ்டைலாக வெளியேற ஆதிரா தன் அண்ணனின் இந்த மாற்றத்தை கண்டு பயத்தில் உறைந்து போனாள். அவளது மனதில் வஞ்சகத்தின் நெருப்பு இன்னும் அதிகமாக எரிய தொடங்கியது. பாட்டியின் திருமண முடிவுக்கு ராவணன் மித்ரன் தன் மௌன சம்மதத்தை தன் திமிரான பாணியில் தெரிவித்து விட்டான். ராக்ஸ்டார் குடும்பமே தன் இல்லம் தேடி வந்து பொண்ணு கேட்க போகும் அந்த தருணத்தை அறியாத ராதை நித்திலாவோ மித்ரனின் இந்த அடுத்த அதிரடி மூவை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாள்? ஆதிரா இவர்களின் திருமணத்தை தடுத்து நிறுத்த பின்ன போகும் அடுத்த சதி என்ன? ராக்ஸ்டார் மித்ரனின் பங்களாவில் இருந்து அவனது பாட்டி மரகதம்மாள் சொன்னபடியே நித்திலாவின் வீட்டுக்கு நேராக பெண் பார்ப்பதற்கு கிளம்பிவிட்டார்கள். பிரம்மாண்டமான சொகுசு காரில் பட்டுப்புடவை உடுத்தி கைகளில் நகைகள் மின்ன ஒரு மகாராணி போன்ற கம்பீரத்தோடு கிளம்பிவிட்டார்கள் மரகதம்மாள். காரை டிரைவ் செய்து கொண்டு பக்கத்து சீட்டில் நம்ம மேனேஜர் சித்தார்த் அமர்ந்திருந்தான். அவனது மனிதருக்குள்ளும் தாரகையை மீண்டும் பார்க்க போகிறோம் என்ற ஒரு குட்டி உற்சாகம் ஓடிக்கொண்டிருந்தது. மறுபுறம் நித்திலாவின் சிறிய வீட்டில் அன்று சனிக்கிழமை என்பதால் காலேஜ் லீவு. ஹாலில் அமர்ந்து பாட்டி வேதாம்பாள் வீட்டிலேயே இடித்து கொண்டிருக்க அம்மா காமாட்சி சமையல் அறையில் மதிய சமையலுக்கு ரெடியாகி கொண்டிருந்தாள். நித்திலா தன் அறையில் அமர்ந்து ஏதோ புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாலும் அவளது சிந்தனை முழுக்க இன்னும் அந்த லைப்ரரி அணைப்பிலே தான் இருந்தது. அப்போது வாசலில் ஒரு பிரம்மாண்டமான கார் வந்து பிரேக் அடிக்கும் சத்தம் கேட்டது. தாரகை ஜன்னல் வழியை எட்டு பார்த்துவிட்டு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். பதற்றத்தோடும் ஆச்சரியத்தோடும், பாட்டி, அம்மா,
சீக்கிரம் வெளியே வாங்க. நம்ம வாசலில் ஏதோ ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது. நேற்று காலேஜில் பார்த்தோம்ல, அந்த ராக் ஸ்டார் மித்ரனோட மேனேஜர் தான் அந்த காரில் இருந்து இறங்குறாருமா என்று கூற, சமையலறையில் இருந்து கையில் கரண்டியோடு ஓடி வந்து, என்னடி சொல்கிற? அந்த பெரிய இடத்து காரு நம்ம வீட்டு வாசல்லையா? ஐயோ, எதுக்கு வராங்க? நித்திலா, சீக்கிரம் வெளியே வாமா என்று கூற, பாட்டி வேதாம்பாலோ தன் வெற்றிலை உரலை ஓரமாக வைத்துவிட்டு நிதானமாக எழுந்து புடவையை சரி செய்தபடி, ஏய் காமாட்சி, சும்மா சும்மா பதறாதம்மா. வர்றவங்க யாராக இருந்தால் என்ன? நம்ம என்ன திருடியாக வச்சுருக்கோம்? வர்றவங்க கௌரவமாக வந்தால் நம்மளும் கௌரவமாக வரவேற்போம். தரக, கதவை திறந்து வைமா என்று கூற, தாரகை கதவை திறக்க வாசலில் இருந்து காரின் டோர் திறக்கப்பட்டு நம்ம மரகதம்மாள் பாட்டி அந்த வீட்டின் வாசலில் தன் காலை எடுத்து வைத்தார். அவளுக்கு பின்னால் கைகளில் பெரிய பழத்தட்டுகள், பட்டுப்புடவை, தாம்பூலம் அடங்கிய தட்டுகளோடு சித்தார்த் உள்ளே நுழைந்தான். காரிடாரில் சித்தார்த்தை பார்த்ததும் தாரகையின் கண்கள் அப்படியே நிலைக்குத்தி நிற்க, சித்தார்த் அவளை பார்த்து ரகசியமாக ஒற்றை புன்னகையை உதிர்த்தான். ஹாலுக்குள் நுழைந்த மரகதம்மாளை நம்ம லோக்கல் ஸ்லாங் பாட்டி வேதாம்பாள் நேருக்கு நேர் எதிர்கொண்டு நின்றாள். இரு பாட்டிகளின் கண்களும் ஒன்றை ஒன்று எடை போடுவது போல தீர்க்கமாய் பார்த்து கொண்டன. பாட்டி வேதாம்பாளோ மரகதம்மாளின் தோரணையை பார்த்து, வாங்கம்மா வாங்க, பெரிய இடத்து மகராசி மாதிரி தெரியுது. இந்த ஏழை வீட்டு பக்கம் என்ன விசேஷம்? சித்தார்த் தம்பி, கையில் என்ன இவ்வளோ தட்டு முட்டுங்களோட வந்திருக்கீங்க? உட்காருங்கம்மா, உட்காருப்பா என்று கோர, பாட்டி மரகதம்மாளோ அந்த வீட்டின் எளிமையை பார்த்து முகத்தில் ஒரு கனிவான புன்னகையோடு சோஃபாவில் அமர்ந்தார். நீங்கள் தான் வேதாம்பாள் அம்மாங்களா? ரொம்ப சந்தோஷமா. நான் ராக்ஸ்டார் மித்ரனோட பாட்டி மரகதம்மா. நேற்று உங்கள் பேத்தி நித்திலா எங்கள் பேரனை காலேஜில் ரொம்ப கௌரவமாக நடத்தினாங்க. அவளோட அந்த தமிழ்நடையும் நேர்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா என்று கூற, பாட்டி வேதாம்பாளோ வெற்றிலையை வாயில் அடக்கியபடி புன்னகைத்து, என் பேத்தி நித்திலா எப்போவும் தங்கமான பொண்ணுங்கம்மா. இலக்கணம் சுத்தமாக படித்தவ. ஆனால் அதுக்காக இவ்வளவு பெரிய தட்டுகளோட நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன என்று பாட்டி வேதாம்பாள் யதார்த்தமாக கேட்க, மரகதம்மாள் சித்தார்த்தை கைகளால் கூப்பிட, சித்தார்த் அந்த பட்டுப்புடவை மற்றும் தாம்பூல தட்டுகளை வேதாம்பாள் பாட்டியின் முன்னால் டேபிளில் வைத்தான். சமையலறை வாசலில் நின்ற காமாட்சிக்கும் தன் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த நித்திலாவுக்கும் அங்கே நடப்பதை பார்த்து தூக்கி வாரி போட்டது. நேராக வேதாம்பாளின் கண்களை பார்த்து அழுத்தமான குரலில், சுத்தி வளைச்சி பேச எனக்கு தெரியாதுமா. என் பேரன் மித்ரனுக்கு உங்கள் பேத்தி நித்திலாவை எனக்கு கல்யாணம் பேசி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். பெரிய இடத்த சம்மந்தம்னு நீங்கள் யோசிக்க வேண்டாமா. உங்கள் பொண்ணை என் வீட்டு மகாலட்சுமியாக கண் கலங்காமல் நான் பார்த்துப்பேன். இந்த சம்மதத்துக்கு நீங்கள் சம்மதம் சொல்லணும். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி ஹாலில் இருந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே ஷாக்கில் உறைந்து போகிறது. நித்திலாவுக்கு தன் காலடி நிலைமை நழுவுவது போல ஒரு பெரிய நடுக்கம் உண்டாகியது. காமாட்சி அம்மாவோ, ஐயோ என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் கோடீஸ்வரங்க, நாங்கள் சாதாரண நடுத்தர குடும்பம். உங்கள் பேரன் பெரிய ராக் ஸ்டார், எங்கள் பொண்ணு ஒரு ப்ரொஃபஸர். இது இது எப்படிம்மா செட் ஆகும்? நித்திலாவோ தன் கைகளை முன்புறமாக கட்டிக்கொண்டு முகத்தில் அசாதி அமைதியோடும் அதே சமயம் கண்களில் தன் கௌரவத்தோடும் மரகதம்மாளின் அருகில் வந்து மிகவும் மரியாதையாக பேசினாள். மன்னிக்கணும் பாட்டி, நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து எந்த ஒரு தற்பெருமையும் இல்லாமல் எங்கள் வீட்டை தேடி வந்து பொண்ணு கேட்டதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிம்மா. ஒரு பெரியவங்களா உங்கள் எண்ணத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனால் நித்திலா சற்றே தயங்கி நேற்றைய லைப்ரரி சம்பவத்தை நினைத்து தன் நெஞ்சில் கையை வைத்து தீர்க்கமான குரலில் தொடங்கினாள். ஆனால் கண்ணியமாக, உங்கள் பேரமெத்திரன் அவர்களோட குணத்துக்கும் என்னோட குணத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்கம்மா. அவர் பணக்கார உலகத்தில் இருக்க ஒரு பெரிய ராக் ஸ்டார். நான் என் கௌரவத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மட்டும் வச்சுட்டு வாழ்கிற ஒரு சாதாரண ஆசிரியர் பாட்டி. அவரோட அந்த பணத்திமிரையும் அகந்தையையும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது பாட்டி. பெரியவங்களா நீங்கள் வந்ததால் ரொம்ப மரியாதையோடு வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த திருமணத்தில் கொஞ்சமும் இஷ்டம் இல்லை பாட்டி. தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள்
தட்டுக்களை எடுத்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பலாம் என்று கூற நித்திலா மிகவும் பண்பாகவும் அதே சமயம் தீர்க்கமாகவும் திருமணத்தை மறுத்து பேசுவதை கேட்டு சித்தார்த் வியப்போடு பார்க்க மரகதம்மாள் பாட்டியோ சற்றும் கோபப்படாமல் நித்திலாவின் அந்த தனித்துவமான கௌரவ பேச்சை இன்னும் அதிகமாக ரசித்து கொண்டே எழுந்தார். அம்மா, என் பேத்தி சொன்னதில் இருக்கிற நியாயத்தை நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்தது எங்களுக்கு பெருமை தான். ஆனால் என் பேத்தியோட சம்மதம் இல்லாமல் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா என்று வேதம்மாள் மரகதம்மாளிடம் கூற, பாட்டி மரகதம்மாளோ நித்திலாவின் அருகில் வந்து அவளது தோளில் கை வைத்து, நித்திலா, என் பேரன் மேலே உனக்கு ஏதோ கோபம் இருக்குன்னு எனக்கு புரியுதுடா. ஆனால் அந்த ராவணனோட திமிரை அடக்கிற சக்தி இந்த ராதைக்கு மட்டும்தான் இருக்குன்னு என் மனசு சொல்லுதுமா. நீ இவ்வளோ மரியாதையாக பேசினதுலேயே எனக்கு உன் மேலே இருக்க மதிப்பு இன்னும் கூடிடுச்சுடா. நான் இன்னைக்கே உன்னை ஓகே சொல்லலை. ஆனால் இதே மித்ரன் உன்னை சம்மதிக்க வைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சித்தார்த், தட்டுகளை இங்கேயே வச்சுட்டு வரலாம், கிளம்பு என்று மரகதம்மாள் தன் கம்பீரமான புன்னகையோடு அங்கிருந்து வெளியேற சித்தார்த் தாரகையை ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு பின்னாடியே சென்றான். நித்திலா ஹாலில் இருக்கும் அந்த பட்டுப்புடவையை பார்த்தபடி மௌனமாக தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அப்போது அவளது அலைபேசி டக்கென்று டிங் என்று அடித்தது. வாட்ஸ்அப்பில் ஒரு தெரியாத எண்களில் இருந்து மெசேஜ் வந்திருந்தது. அதை திறந்து பார்த்த நித்திலாவின் முகம் அப்படியே அதிர்ச்சியில் சிவந்தது. வாட்ஸ்அப் மெசேஜில் அந்த திமிரான ஆடியோ மெசேஜ் குரலில், மித்ரன் தான் பேசினான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.